தன்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 குழந்தைங்களோட அப்பாவான ராமு தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தை பராமரித்து அங்கே வர காய்கறியை சந்தையில் விற்று தன்னோட வீட்டுக்கு தேவையான பணத்தை அவர் வீட்டுக்கு கொடுக்குறாரு. அந்த 2 குழந்தைங்களோட அம்மாவான சாந்தி தன்னுடைய வீட்டு வேலைகளையும் வீட்டு பொறுப்புகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க சமைக்கும்போது யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள துரத்தி அடிக்காமல் விடவே மாட்டாங்க. அவங்க ராமு அப்புறம் சாந்தி இவங்களோட 2 குழந்தைங்களையும் சிட்டியில் இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு அவங்க தன்னோட வீட்டில் இருந்து புறப்பட்டாங்க. ராமு, சாந்தி அப்புறம் அந்த 2 குழந்தைங்களும் அந்த சிட்டியில் இருக்கிற வாடகை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இதை பார்த்த ஊர்க்காரிங்க, இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த வீட்டில் தான் பேய் இருக்குல்ல, இது தெரியாம வந்துட்டாங்க போலயே. ஐயோ, எங்களுக்கு என்ன போதும் தெரியல. இருக்கிற வீட்டுக்கா வரீங்க? உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன். தனியாக தூங்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்த அந்த பேய், உன்னை கொலை பண்ணி இந்த வீட்டில் இருக்கிற மற்ற 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன். அந்த பேய் அந்த பொண்ணை கொன்றதுக்குள்ளார இரவு மறைஞ்சி பகல் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த பேய் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் தன்னுடைய தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மறுபடியும் சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேயும் வந்துருச்சு. நேற்று தான் தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். அந்த பேயை பார்த்து பயந்து அந்த 2 குழந்தைகளும் வேகமாக தன்னுடைய அம்மா கிட்ட ஓடி போனாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், நாங்கள் விளையாண்டுட்டு இருந்த பேய் மாதிரி ஒரு உருவத்தை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இல்லை அது உங்கள் மனப்பிரமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் தூங்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு அந்த பேய் அதே வீட்டுக்கு போச்சு. டிவி பார்த்துக்கிட்டு இருந்த ராமு திடீர்னு அந்த பேயை பார்த்து பயந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஓடி, நான் ஒரு வினோதமான உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பிரம்ம அப்படின்னு சொல்லி சாந்தி அவரை சமாதானப்படுத்தினான். அடுத்த நாள் ராத்திரி அந்த பேய் அங்கே வந்து, இத்தனை நாள் என்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். அந்த பேய் சாந்தி சமைக்கிற இடத்துக்கு போய் அவளை தொந்தரவு செஞ்சிச்சு. சமைக்கிறப்போ அந்த தொந்தரவு பண்ணிட்டு பூச்சாண்டிய காட்டுறேன், இல்லை நீ கொல்லாம விட மாட்டேன். சமைக்க
கவனமும் இருந்தா எதிர பேயே வந்து நின்னாலும் அதை நம்ம அடிச்சு துரத்த விடலாம். என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.